குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு நமக்கு மெயினாக தேவையான வேர்ட்ஸை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். கொஷின் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு கொஷினை கேட்குறது எப்படி, இது எல்லாமே தான் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். கொஷின் வேர்ட்ஸ் இது வந்து மனதில் நம்ம அடிக்கடி படித்து பதிய வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து எல்லாரோடமும் தொடர்ச்சியாக பேசினா வருங்கிறாங்க. அதுக்கான டைம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் சிறிய வயதிலே இது போன்ற கொஷின் வேர்ட்ஸை படிச்சுக்கிட்டோம்னாவே நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம இதில் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். கொஷின் வேர்ட்ஸ் யாருக்கு, எதற்கு, இந்த மாதிரி கொஷின் வேர்ட்ஸை தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். இது வந்து குழந்தைகள் வந்து தினந்தோறும் பார்ப்பதன் மூலமாக அந்த வேர்டு ஆட்டோமேட்டிக்காக பதியும். பதிஞ்சதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தும் போது அந்த இடங்களை பொறுத்து அது மாறுபாடு கிடைக்கும். ஃபஸ்ட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா FOR ஃபார், WHOM ஹூம், ஃபார் ஹூம் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு கீழே எழுதியிருக்கேன், படிங்க. யாருக்கு, நீங்கள் யாருக்கு இந்த பொருளை தரப்போகிறீங்க அல்லது யாருக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபார் ஹூம் இதை பயன்படுத்தலாம். இப்போ ஃபார் ஹூம் என்றால் யாருக்கு என்பதை வந்து நம்ம தெளிவாக நல்ல ஒரு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வேர்டு. ஃபார் ஹூம் யாருக்கு, இந்த டிவி யாருக்கு, இந்த வீடு யாருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபார் ஹூமுங்கிற வார்த்தை கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அந்த வீடு, டிவி இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம போட்டு அந்த சென்டென்ஸாக உருவாக்கிக்கலாம். ஆக ஃபார் ஹூம் என்பது யாருக்கு என்பதை வந்து தெளிவாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வந்து இப்போ சொல்லுவாங்க இந்த பொருள் இது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது யாருக்குன்னு நம்ம கேட்கறதுக்கு அப்போ நம்ம சொல்லலாம் ஃபார் ஹூம் சொல்லலாம். அடுத்தது ஃபார், WHICH ஸ்பெல்லிங்கோடு படிச்சுக்கோங்க. ஃபார் விச், ஃபார் விச் என்றால் என்னங்கிறத படிங்க. எதற்கு, ஃபார் விச் என்றால் எதற்கு. இது வந்து நம்ம தமிழில் வந்து நிறைய மாற்றி பேசுவோம். எதற்காக, எதற்கு, இது மாதிரிலாம் பேசுவோம். அது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் விச்னா எதற்கு, நம்ம எதுக்காக அங்கே போகிறோம், இப்போ எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம், எதுக்காக போகிறோம்னு தெரியாமல் போகக்கூடாது இல்லையா. அதை வந்து எதற்காக போகிறோம்னா ஃபார் விச் அப்படிங்கிறத நம்ம அந்த பயன்படுத்தணும். எதற்கு என்பதற்கு ஃபார் விச் என்பதை பயன்படுத்தணும். இதை சென்டென்ஸாக வாக்கியமாக நீங்கள் உருவாக்கி பயன்படுத்துவதை நம்ம பின்னாடி படிக்கலாம். அடுத்தது HOW ஹவு, LONG லாங், ஹவு லாங். ஹவு லாங் என்பதுக்கு மீனிங் என்னங்கிறத படிங்க. எவ்வளவு காலம், எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், இதெல்லாம் இதையும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு காலம் என்பது இதுக்கு சரியாக பயன்படுத்தக்கூடியது. எவ்வளவு வருடம் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் யுவர் ஸ்டடி, எவ்வளோ வருடங்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஷார்ட்டாக பேசுகிறது. ஃபார் நல்ல ஒரு பர்ஃபெக்டான எழுத்து வழியில் நம்ம சென்டென்ஸாக உருவாக்கும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ஸ்போக்கனில் ஹவு லாங் யுவர் ஸ்டடின்னா எவ்வளோ காலம் படிப்பீங்க அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது HOW ஹவு, இது வேர்டு HOW ஹவுன்னு படிக்கணும். MANY மெனி, ஹவு மெனி அப்படின்னா என்னங்கிறத படிங்க. எத்தனை. எளிமையாக கேட்கலாம். ஹவு மெனி டீச்சர்ஸ் யுவர் ஸ்கூல், எத்தனை டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. அல்லது ஹவு மெனி ரூம் யுவர் ஹவுஸ், உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹவு மெனி, எத்தனை, கவுண்ட்டை குறிக்கக்கூடியது இது. எத்தனை என்பதற்கு ஹவு மெனிங்கிற வேர்டை வந்து நம்ம ஹவு மெனிங்கிற வார்த்தையை வேர்டை பயன்படுத்தணும். இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எத்தனை பாத்திரம், எத்தனை பழம், எத்தனை வெரைட்டி, இதுக்கு எல்லாமே ஹவு மெனி வெரைட்டி அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த மாதிரி பல்வேறு இதுக்கு ஹவு மெனியை பயன்படுத்தலாம். அடுத்தது HOW ஹவு, FAR ஃபேர், ஹவு ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு ஃபேர் என்றால் என்ன மீனிங்கிறது படிங்க. எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம், இது வந்து டிஸ்டன்ஸை குறிக்குது. இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் வந்து தூரம், தொலைவு அப்படிங்கிறத கூட சொல்லுவோம் நம்ம. அது வந்து ஹவு ஃபேர் என்றால் எவ்வளவு தூரம் என்பதை குறிக்கும். டிஸ்டன்ஸ், ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் உள்ள தூரத்தை குறிக்கக்கூடியது தான் ஹவு ஃபேர். ஹவு ஃபேர்னு ஒரு வேர்டு இருக்குது. இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டும் இருக்குது. ஹவு ஃபேருங்கிறது ஈஸியாக பயன்படுத்தலாம். அடுத்தது HOW ஹவு, MUCH மச், ஹவு மச்.
ஹவு மச் என்றால் எதற்கு பயன்படுத்துகிறோம், அதோட மீனிங் படிங்க. எவ்வளவு 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 ஹவு மச் ப்ரைஸ். இப்போ ஒரு பொருளை நம்ம கடையில் போய் கேட்குறோம், இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வாங்க முடியும். ஹவு மச் ப்ரைஸ் கேட்கலாம் கடையில், ஹவு மச் ப்ரைஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மச்ங்கிறத மெயினாக நம்ம வந்து ப்ரைஸு, அதோட ப்ரைஸுக்கு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். மற்ற இடங்களுக்கு பயன்படுத்துறதுல நம்ம பின்னாடி வகுப்பில் பார்ப்போம். ஹவு மச் என்பது எவ்வளவு ப்ரைஸ், அதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது WHERE, வேர். ELSE, எல்ஸ். வேர் எல்ஸ் அப்படின்னா மீனிங் படிங்க. வேறு ஏதாவது. வேறு ஏதாவது. வேர் எல்ஸ்னா வேறு ஏதாவது. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஃபஸ்ட்டு வந்து இட்லி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க வேர் எல்ஸ், வேறு ஏதாவது வேணுமா, வேர் எல்ஸ் யூ வாண்ட் அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது அர்த்தம். வேறு ஏதாவதுங்கிறது நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம். இந்த வேர்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேர் எல்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. வேறு ஏதாவது அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கெல்லாம் தமிழில் பயன்படுத்துவோமோ அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வேர் எல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து சாப்பிடும்போது வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா, மளிகை கடையில் கூட கேட்கலாம் வேர் எல்ஸ், வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது திங்ஸ் வேணும், வேர் எல்ஸ் திங்ஸ் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இது போல் அந்த மெயினான வார்த்தைகளை நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்துறது எளிமையான முறையாக இருக்கும். அடுத்தது FOR, ஃபார். EVER, எவர், ஃபார் எவர். ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மீனிங் என்ன படிங்க. எப்போதும். எப்போதும். ஃபார் எவர்னா எப்போதும். இது எந்த இடத்துலலாம் பயன்படுத்தலான்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். எப்போதும் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், எப்போதும் அவன் தூங்கிட்டே இருப்பான், எப்போதும் அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபார் எவருங்கிற வார்த்தை எப்போதுங்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அவன் ஃபார் எவர் ஹீ ஸ்டடி, எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்பான். ஃபார் எவர் ஹீ இஸ் ஸ்லிப்பிங், எப்போவுமே தூங்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எவர்னா எப்போதும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். எப்போதுமே ரெகுலராக இங்கே வந்து இந்த பஸ் வரும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார் எவர் ரெகுலர் திஸ் பஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். இதை நம்ம அந்த மெயினான வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது நீங்கள் இப்போ பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்தது ஹவு, HOW, ஹவு. EVER, எவர். ஹவ் எவர் படிங்க மீனிங்க. இருப்பினும். இருப்பினும். ஹவ் எவர் என்றால் இருப்பினும் என்ற தமிழ் அர்த்தம். நம்ம இருப்பினும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பயன்படுத்தணும். நான் வந்து நல்லா ஓடுவேன், இருப்பினும் அந்த கரடு முரடான பாதையில் ஓட முடியாது அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. ஹவ்வெவர் என்றால் இருப்பினும், இருந்தாலும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது இன்ஸ்டீட் ஆஃப். இன்ஸ்டீட் ஆஃப் அதோட மீனிங் படிங்க. பதிலாக. பதிலாக. இதுக்கு பதிலாக அது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் அதுதான் இது. பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப். இது முக்கியமான வார்த்தை. நம்ம நிறையா இதுக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறோன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹீட் வாட்டர் பண்ணி குடிக்கலாங்கிறதுக்கு மாதிரி இது. அடுத்தது JUST, ஜஸ்ட். NOW, நவ். ஜஸ்ட் நவ் மீனிங் படிங்க. இப்போது. இப்போது என்பது தான் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் தான் அவர் வந்தார் சொல்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் தான் நான் வந்து படித்தேன். ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து காப்பி குடித்தேன். இந்த மாதிரி இதை முக்கியமான வார்த்தைகளை நம்ம மனதில் பதிய வைத்து கொண்டால் போதுமானது. அதனால் திரும்ப திரும்ப இதை காதில் கேளுங்க. கேட்கும்போது உங்கள் மனதில் பதிஞ்சிடும். குறிப்பாக வந்து பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க. சிறிய வயதிலேயே குழந்தைகளுக்கு இதை நல்ல மனதில் பதிய வைத்துட்டா